ஹைப்போதைராய்டிசம் என்றால் என்ன? தைராய்டு சுரப்பி குறைவாக செயல்படும்போது ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு சோர்வு மற்றும் குறைந்த ஆற்றல், சாதாரண உணவு முறையிலும் கூட எடை அதிகரிப்பு, முடி மெலிதல், வழுக்கை விழுதல், வேகமாக குறைந்த லிபிடோ, பாலியல் உந்துதல் குறைகிறது, விரைப்புத்தன்மை குறைபாடு, தசை பலவீனம், பிடிப்புகள், மன அழுத்தம் அல்லது மனநிலை மாற்றங்கள், மெதுவான இதய துடிப்பு, பிராடிகார்டியா, முகம் வீங்குதல், வறண்ட சருமம். பெண்களுக்கு சோர்வு மற்றும் நிலையான சோர்வு, திடீர் எடை அதிகரிப்பு, முடி உதிர்தல், வறண்ட கூந்தல், உடையக்கூடிய நகங்கள், ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகள், அதிக இரத்தப்போக்கு, கருவுறாமை அல்லது கருத்தரிப்பதில் சிரமம், குளிர் சகிப்புத்தன்மை, எப்போதும் குளிராக உணருதல், முகம் வீங்கியிருத்தல், கைகள் மற்றும் கால்கள் வீங்குதல், மன அழுத்தம், நினைவாற்றல் பிரச்சினைகள், வறண்ட சருமம், கரகரப்பான குரல். DSH தைராய்டு தூண்டுதல் ஹார்மோன் சோதனை மிக முக்கியமான சோதனை. ஹைப்போதைராய்டிசத்தில் DSH அதிகமாக உள்ளது, ஏனெனில் பிட்யூட்டரி சுரப்பி தைராய்டை வேலை செய்ய தள்ள அதிக DSH உருவாக்குகிறது. இலவச D4 தைராக்சின் சோதனை முக்கிய தைராய்டு ஹார்மோனை அளவிடுகிறது. ஹைப்போதைராய்டிசத்தில் இலவச D4 குறைவாக இருக்கும். இலவச T3 ட்ரியோடோதைரோனேன் சோதனை எப்போதும் அவசியமில்லை, ஆனால் உதவியாக இருக்கும். பொதுவாக ஹைப்போதைராய்டிசத்தில் குறைவாகவோ அல்லது சாதாரணமாகவோ இருக்கும். தைராய்டு ஆன்டிபாடி சோதனைகள் ஹாஷிமோட்டோ போன்ற ஆட்டோ இம்யூன் தைராய்டு நோயை சரிபார்க்க சோகஸ்மெலி TPO ஆன்டிபாடிகள், தைராய்டு பெராக்சிடேஸ் எதிர்ப்பு ஆன்டிபாடிகள், DG ஆன்டிபாடிகள், தைரோகுளோபுலின் எதிர்ப்பு ஆன்டிபாடிகள், தைராய்டின் அல்ட்ராசவுண்ட் வீக்கம், முடிச்சுகள், கோயிட்டரை சரிபார்க்கிறது. கதிரியக்க அயோடின் உட்கொள்ளல் சோதனை RAIO அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் தைராய்டு செயல்பாட்டை காட்டுகிறது. தைராய்டு ஆய்வக சோதனைகள் வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு பின்னா. DSH இலவச D4 இலவச T3 சோதனைகள் நாளின் எந்த நேரத்திலும் செய்யலாம். வெறும் வயிற்றில் தேவையில்லை, ஆனால் மருத்துவர்கள் பொதுவாக நிலைத்தன்மைக்கு காலை மாதிரிகளை விரும்புகிறார்கள். தைராய்டு ஆன்டிபாடி சோதனைகள் DPO DG ஆன்டிபாடிகள் மேலே கூறியது போல வெறும் வயிற்றில் தேவையில்லை. சர்க்கரை லிப்பிட் சுயவிவரத்துடன் முழு சுகாதார பரிசோதனை செய்தால் பின்னர் 8 முதல் 10 வரை மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்க அறிவுறுத்தப்படலாம், ஆனால் குறிப்பாக தைராய்டுக்கு அல்ல. ஆங்கில மருத்துவம், தினசரி ஹார்மோன் மாத்திரைகள், மருத்துவர் அறிவுரைப்படி. சித்த மருத்துவம், மூலிகை மருந்துகள், ஆயுர்வேதம், யோகா, மூலிகை, எண்ணெய் சிகிச்சை, ஹோமியோபதி, சிறிய மருந்துகள் மூலம் சமநிலை, யூனானி, இயற்கை மூலிகைகள், ஹகீம் மருந்துகள். அயோடைன் உப்பு, பால், முட்டை, காய்கறி, பழங்கள் நன்மை தரும். ஜங்க் உணவு, எண்ணெய், அதிக சர்க்கரை, சோயா பொருட்களை தவிர்க்கவும். இந்த தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. சரியான சிகிச்சைக்காக தகுதியான மருத்துவரை அணுகவும். சரியான கவனிப்புடன் ஹைப்போதைராய்டிசத்தை கட்டுப்படுத்தலாம், மேலும் வாழ்க்கை நடைமுறையில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள். தைராய்டு குறித்த இந்த காணொளியை வழங்கியது யுவாஸ் குரு.